இல்லம் தேடி வந்தா சரி என்ன பண்ணும்? வீட்டுக்கு வந்தா விபச்சாரம் செய்யப்படாது. மாப்பிள்ள பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். சரித்திரத்துல பயந்தது இல்லையா? போயிட்டு வாங்க. ஒரு 60 வயசு ஆகுது இருக்கு. ஒரு சரித்திரத்திலே பயந்தது இல்ல. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க ஆளுகிட்ட நான் பேசுறேன். உங்க ஆள்கிட்ட பேசுறேன். யாரியா நீ? என்ன யாரியா ஓரியானே? ஓரியாலாம் இல்ல, யாரியா பாருங்க. என்ன சும்மா இந்த அரட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கிறேனே. உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? அப்படியே கொத்தோட மூணையும் பிடிச்சா உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கானே? உனக்கு என்ன நீ எனக்கு சொந்தமான காவல் நான் கேட்கிறேன். இடம் எப்படி உனக்கு சொன்னோம்? யாரு? இடத்துக்கு பேர் என்ன? யாருடைய இடம்? இடத்துக்கு பேர் என்ன? இது யாருடைய இடம்? இடத்துக்கு என்ன பேர்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னா என்ன பொருள்? வேலிமலை சாரல் என்ன பொருள்? வேள்வின்னா யாகம். யாகம் யார் செய்வா? முனிவர்கள் செய்வாங்க. முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உனக்கு இங்க என்ன புடுங்குற வேலை நிக்கிறீங்களா? என்ன வேலை? இப்ப எதுக்கே தலையில வச்சியா? ஏதோ பூச்சி மாதிரி இருந்துச்சு. ஏறும்ல. உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க நிக்கிறது என்னுடைய இடத்துல நிக்கிறீங்க. சும்மா அந்த மாதிரி ஆறோட அப்படியே மயக்கத்துக்கு பொழந்து தெரியுமில? ஆளு கட்டையா இருக்கிறானே, ஏமாத்தம் நினைக்கிறியா? வேலிமலை சாரல். வேலிமலை உங்களுக்கு சொந்தம், சாரல் எங்களுக்கு சொந்தம். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மலை ஓரமெல்லாம் பிடிச்சியா, அப்புறமா மலையை பிடிச்சி மலை எங்கோட்டுன்னு மொத்தமா ஆக்கிரமிக்கிறிய. ஓய் விவசாயம் என்ன விவசாயம்? அந்த மாதிரி தென்னவதத்திற்கு சோளம் போட்டுட்டா சில நேரம் உள்ள கம்பு ஓடுவான். தெரியுது உங்களை பார்த்தாலே கம்பு ஓடுறாள் தான். ஆமா. காரியா நீங்க யாரு? எங்க அப்பாவுக்கு பிள்ளை. அதிசயமா இருக்க. ஆமா. உங்க அப்பா மச்சானா? என்ன மச்சான்? அதெல்லாம் உள்ளதே மச்சான் நொச்சானே. இங்க வந்துட்டா நீங்க சாமி, நான் வந்து காவலாளி. நீங்க பெரிய கோகாரா இருப்பீங்க. சரி பேச. நீங்க யாரு நேட்டி? அதான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னு. உங்க அப்பா யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன். உலக அதிசயமா இருக்க. உங்க அம்மா யாரு? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. ஆடா கடவுளே ஆண்டவா. அவங்க 2 பேத்துக்கு நீங்க என்ன பிள்ளை வேணும்? பிள்ளை கிரகத்துல பெத்து விட்டுருக்காங்க பாரு. சரி. ஆமா, எங்க இருந்து வர்றீங்க? எங்க ஊர்ல இருந்தா வரேன். உங்க ஊர் எந்த ஊர்? எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமா, அந்த ஊர் தான் எங்க ஊர். அதுதான் எந்த ஊர்? இப்ப நான் வந்தேன் இல்லையா, நாடகம் மதுரோட வழங்காது. இது வரைக்கும் நல்லா தேன் போச்சு. அந்த ஊர் தான் எந்த ஊர்? நான் இப்ப வந்தேன் இல்ல. ஆமா, எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அம்மா இருக்காங்கல்ல. உங்க அப்பா அம்மாவும் எங்கதான் இருக்காங்க? உங்க ஊர் எந்த ஊர்? நான் வந்தேன் இல்ல. எங்க வந்தீங்க? எங்க ஊர்ல இருந்து. எந்த ஊரு? எங்க ஊர் தாங்க. உங்க ஊர் எந்த ஊரியா? அப்பா இருக்காருல்ல. ஐயா, உங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க ஊர்ல இருக்காரு. உங்க ஊர் தான் என்ன ஊர் கேக்குறேன். எங்க ஊர் தான். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம்னா கீழே பூடிக்கு வந்திருக்கோம். அப்படியா? இப்படிங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஊர் உங்க ஊரு. அதே மாதிரி எங்க ஊர் இருக்குல்ல. ஆமா, அதான். அதானே எதுயா? எங்க ஊர் தான். அதுதான் உங்க ஊர் எது? நான் வந்தேன் இல்லப்ப. வந்தேன்ல ஒரு ஊர். வந்தியே, அது வந்திருக்கீங்க, இங்க வந்திருக்கீங்க. வந்திருக்கிறது இந்த ஊர். புறப்பட்டது ஒரு ஊர் இருக்குல்ல. புறப்பட்டது எந்த ஊர்? எங்க ஊர் தான். அதுதான் எந்த ஊர்? நான் புறப்பட்டேன்ல, அந்த ஊர் தான். நான் போய் பேசிட்டு அப்புறம் சும்மா அப்புறம் எரிச்சல் கிளப்பிக்கிட்டு இருக்காது. இல்ல எரிச்சலை கிளப்பாதேன்னு சொல்றேன். சரி, எங்க இருந்த வழிய? எங்க ஊர்ல வர. அது எந்த ஊரு? மேலூர். மேலூர்னா எந்த மேலூர்? நீ எந்த மேலூர்? இந்த பக்கத்துல இருக்கு மேலூர், அது வேணா தெரியும். அது இல்லையா, மேலோகம் இருக்குல்ல. ஆமா, சத்தியலோகம். ஆமா, மேலோகத்தை சுருக்கி மேலூர் சொல்லு. கை கொடுங்க சாமி. நீங்க சுருக்கும் பொழுது நாங்களும் சுருக்கணும். எப்படி? மேலாத்த சுருக்குனா மேலூர். ஆமா. பூலாத்த சுருக்குனா பூலூர். இப்ப நீங்க சுருக்கும் பொழுது நானும் சுருக்கணும்ல. அது மேல இருக்கிறதுனால அது மேலூரியா? இது கீழே இருக்கிறதுனால இதுக்கு பேரு கீழூர்னு பேரியா? பூலோகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத சுருக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல. மேலோகத்துல இருந்து. ஆமா, நீங்க தான். பேரு எங்க அப்பா வச்சா. ஐயோ இரியா, பேரை என்னன்னு சொல்லியா? ஏயாத்த போச்சு தத்திரம் இல்லாம பேசிக்கிட்டு. பேர் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க? வாயில தலைமை இதுலயா சொல்லுவாங்க? நீ தானே கேட்ட, எப்படி சொல்லுவாங்க? எதுல சொல்லுவாங்க? வாயில என்னன்னு சொல்லுவாங்க? பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. பேரை எப்படியா சொல்லுவாங்க? வாயில சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? வாயில என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இரியா, இப்ப என் பேரை கேளுங்க. என் பேரு வீரத்தேவன். இருந்துட்டு போ. அப்படி உங்க பேர் என்ன? எனக்கு வச்சாங்கல்ல பேர், அந்த பேர் தான் என்ன? பேர் தான். இங்க எரிச்ச புத்தா கிளப்பிக்கிட்டு இருந்தா அப்புறம் கடும் தாயிரம். அப்புறம் பேர் என்னன்னு சொல்லி வச்சாங்க. எப்படி வச்சாங்க? வாயில வச்சாங்க. வெட்டத்துக்கு முதல்ல எப்படியா வச்சாங்க? அதுதான் வாயில என்னன்னு சொல்லி வச்சாங்க. பேரை எப்படி சொன்னாங்க? கொட்டிய அத்தியா விடுவேன். கொட்டிய வெடுக்குனாத்து ஊருக்கு கீழே புடி நாய்க்கு போட்டு போயிருவேன். பேரை ஒழுக்கமா சொல்லி அப்புறம் சும்மா எரிச்சல காப்பிருக்காங்க. அவன் இருக்கல கடுப்புல. அபிஷேக பிரியா சிவா. அபிசாரி அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியாவா? அலங்கார பிரியா விஷ்ணு. சோஸ்திர பிரியா சூர்யா. கரகர பிரியா சுந்தராமல். கனிப்பிரியா கந்தா. கடகப்பிரியன் நாரதன் என்பது என்னுடைய பேர். நீங்களா? நான் தாங்க. நாரதரா? நாரதன். என் தெய்வமே, என் கடவுளே, உங்களை சந்திச்சதுல எவ்வளவு மகிழ்ச்சி சாமி. உண்மையிலேயாடா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க தான் நாரதன். நான் தான் நாரதன். அங்க இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தீங்க?
இல்லையா சந்திச்சதுல மகிழ்ச்சி கேட்டுவிட்டு என்ன இதுக்கு வந்தீங்களா? இல்லங்க என்ன விஷயமா காட்டுக்குள்ள காவல் கேக்குறவே அப்படி கழகம் என்பதை கைத்தொழிலாக கொண்டு இந்த உலகத்திற்கு கழகத்தின் பொருட்டு சேமத்தை செய்யக்கூடியவனப்பனா. என்ன தொழில்? கழகம் செய்யறது. பெரிய கலெக்டர் பதவி. ஆமா கலகம் செய்யறது. ஆமாயா. சரி சரி. அப்பா பண்ண நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி நீங்க எதை நாரது? நான் தான் நாரது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஏன்? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைங்கிற மூணும் கிடையாது. மூணு இல்லைன்னா அப்புறம் மஜர்லியா கல்யாணம் ஆகும். உடமையை பாரு கடவுள். நல்ல மனுஷங்கிட்ட பேசலாம்னா மூணு முள்ள ஆளுகிட்ட பேசி நிப்பாத்தி அவன் பேச்சுவோம். இது என்னையா சொல்ற? அப்புறம் மூணு முள்ளைன்னா அப்புறம் என்ன? எது மூணு இருந்துச்சா இல்ல இதுக்கு முன்னாடி எப்பவுமே அப்படித்தானா? இல்லங்க முன்னாடி இருந்துச்சு. இப்ப கொத்தோட அத்துட்டாங்க. இப்ப நான் வெறுத்துட்டேன். வெறுத்துட்டியல இல்ல அறுத்துட்டியல? வெறுத்துட்டேங்கிறேன். கல்யாணம் ஆகல. கல்யாணம் முடிவுக்கு வந்துட்டேன். கல்யாணம் ஆகல. இல்ல கடவுளே. பொம்பளை ஆசை இல்ல. இல்ல அந்த நோக்கமே இல்ல. என்னவோ பிடிக்கல எனக்கு. நெஞ்ச தூக்கிக்கிட்டு தெரியுது ஆனா அது இல்லை நினைக்கிறேன். ஏன் ஆகல? பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு அது? கேட்டா கோச்சுக்க மாட்டேங்க. பிடிக்கலையா இல்ல சுத்தமாவே இல்லையா? ஆசை இல்லையா? அதத்தான் நீங்க ஏன் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது அதத்தான் சொல்றேன். சரி சரி. ஆசை இல்ல. இல்ல கல்யாணம் பண்ற நோக்கம் இல்ல. நோக்கம் இல்ல. எந்த பொம்பளையும் போட்டு நீங்க அமுக்குனது இல்ல. நீ அப்படி பேசுற? கேக்குறேங்க. இல்லங்க. இல்ல சரி நீங்க பொம்பளை கூட அந்த பொம்பளை யாராவது உங்களை போட்டு அமைக்கிருக்காங்களா? கேக்குறியா? இல்ல என்ன விட வேண்டியானே. சரி சரி. நீங்க விட முடியாம இங்க வந்து நின்னுக்கிட்டு என்னைய போய் விட வேண்டியதானே? நாராயணா ஆசை இல்லையா? அதனால அந்த பேச்சை விடுங்கன்னு. சரி சரி அந்த பேச்சை விடு. எதுவும் தேவையில்லாம பேசிருப்பா. ஆமா மேற்கொண்டு உங்களுக்கு கோபம் வந்து மருந்த கிருந்த குடிச்சிட்டியா? நான் எதுக்குடா குடிக்கிறேன்? சரி விட்டுருவோம். அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி சரி. ஆளு கும்முன்னு இருக்கியா ஆனா அது இல்ல. உனக்கு அவ்வளவுதான் முடியாது. கல்யாணம் ஆகலையா? இல்ல என்ன அப்படியா? சரி 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 சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுங்க. எதுக்கு அதை தேவையில்ல கோபம் வருது? மூணு இல்லைன்னா கோபம் வரத்தான் செய்யும். நாராயணா ஆசை மூணு இல்லைங்க. தாயா சொல்லி நீங்க ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? அதைத்தான் சொல்றேன் சாமி. நீங்க எப்படி இந்த மேலத்தை சுருக்குனீங்க? ஆமா அது மாதிரி இந்த ஆசையை நான் சுருக்குறி வேற. சரி 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 சரி. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க? எத்தனை தடவை கேட்டதே கேக்குறியா? அம்மா என்ன ஆக்குறாங்க? கல்விக்கு அதிபதி. கேட்டா கோச்சுக்க மாட்டேன். எது படுத்திருக்கும் போது மாடு வீடு முடிச்சிருச்சா? பாத்தீங்களா? ஆசைதாயா ஒருவரை அழிவுக்குள்ளாக்குது. சரி வேணாம். அதனால அதை வேணான்னு வெறுத்துட்டேன். சரி சரி வேணாம். எதுக்கு அதை போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு? அம்மா நல்லா இருக்காங்களா? டேய் சொன்ன கேட்ட திரும்ப திரும்ப மரியாதை. சரி சரி. என்ன வேலை வைக்கிறாங்க அம்மா? அதான் நாவுக்கரசி. சரி கல்விக்கு அதிபதி. கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க. கேட்டா கோச்சுக்க மாட்டேன். கோச்சுக்க மாட்டேன். எது படுத்திருக்கும் போது சின்ன பிள்ளையில கோழி கீழி முடிச்சிருச்சு. சரி சரி வேணாம். எதுக்கு அது தேவையில்லாம சரி சொல்லு. அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க? சும்மா சொல்லு கோச்சுக்காது. ஆயக்கலைகள் 64 உணர்வுக்கு வேண்டும் அம்மை தூய உருப்படிங்கு போல் வாழ் என் உள்ளத்து இருப்படிங்கு வாராதுகிற. அதன் மணி ஐயனாரே அழகான மண்டைய படைச்சு நல்ல நெத்திய படைச்சு நல்ல கண்ணை படைச்சு மூக்கை படைச்சு வாயை படைச்சு காதை படைச்சு கழுத்தை படைச்சு கைய படைச்சு காலை படைச்சு பைத்த படைச்சு நெஞ்ச படைச்சு ஆண்டவன் அதை படைக்காம விட்டுட்டானே. அதுதான் வயிற்று. அதுதான் உறுப்புகள் எந்த பிரச்சனையும் இல்லையா? எண்ணத்துலதான் உறுப்புகள் எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்க வேண்டியது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா இருந்து பயன் இல்லாம கிடக்கு. நானும் வெறுத்துட்டேன். அது இருந்தா என்ன இல்லாட்டினா சரி வேற மனசுல இருந்து அதை தூக்கி வெறுத்து வீசிட்டேன். சரி சரி ஒதுக்கிட்டீங்க. கேட்டா கோச்சுக்க மாட்டியல? கேட்டா கோச்சுக்க மாட்டேன். நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்குதா? நாராயணா சரி வேணாம். ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அதை விட்டு அதை பத்தி எதுக்கா எதுக்கா தேவையில்லாம சரி அதை விட்டுருவான். அம்மா நல்லா இருக்காங்க? என்ன எங்க இருக்காங்க அவங்க? எங்க ஊர்ல இருக்காங்க. சரி சரி. வேலை என்ன வேலை வைக்கிறாங்க? இப்பதானடா சொன்னேன் கல்விக்கு அதிபதினு. சரி சரி. செவுட்டு போயில அறிவட்ட முட்டாப்பட கோபம் 3 இல்லைன்னா இங்க அப்படித்தான் கோபம் வரும். சரி விட்டு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். சரி சரி சரி. சரி சரி. இப்ப எங்க இருக்கா உங்க அம்மா? எங்க எப்பவுமே
இருந்தா கீழே பூனியில ஒன்று கப்பு கப்பு நான் எடுத்து நாராயணா போட்டு ஓராயணா நடிச்சுட்டு வந்து ஏயா கோவாமயிறு மட்டும் வந்துருது கல்யாணம் ஒரு காலத்துல 52 பொண்டாட்டி கட்டினவன் நானு. யார பார்த்து என்ன சொல்றேன்? 52? ஆமா. உங்களுக்கா? ஆமா. 52 பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி என்ன பண்ண வச்சா நடத்தினியா? 52ஐயும் ஒருவருக்கு பிறந்த 52 பெண்களை திருமணம் பண்ணேன் நான். அதன் முன்பாக ரம்பையின் மீது ஆசை உண்டு. ஆசைக்கெல்லாம் குறைச்சலான ஆள் இல்ல. நான் வெறுத்துட்டேன். கெட்ட பின்பு ஞானி. அதான் சரி சரி விட்டுருவா. எதுக்கு அதை தேவையில்லாம பேசிக்கிட்டு. ஆமா சரி. அப்பா நல்லா இருக்காரா? ஒரு அளவுக்கு மரியாதை. என்ன வேலை பார்க்கிறாரு? படைக்கும் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவபதங்களை படைக்கக்கூடியவர். ஆனா அனிதாவை விட உங்களுக்கு நல்லா கும்முன்னு இருக்கு சாமி. ஒரு ஆம்பளை இப்படித்தான் இருக்கும். இங்க வாரியா உண்ணி கடிச்சு கிடக்கியா? சரியான யாராவே. சரி சரி விட்டுருவாங்க. இப்ப எங்க இருக்காரு உங்க அப்பா? சத்தியலோகத்துல இருக்கு. என்ன வேலை பார்த்து படைக்கின்றார்? எல்லாத்தையும் படைக்கிறார். அனைத்தையும் படைப்போம். எல்லா உயிரையும் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா தான். மண்ணை படைச்சது, பெண்ணை படைச்சது, பொண்ணை படைச்சது, பொருளை படைச்சது, மரத்தை படைச்சது, மட்டையை படைச்சது, எங்க அப்பா கொட்டையை படைச்சது. எங்க அப்பா ஏன் கொட்டையை படைச்சாரு? இல்ல ஏன் கொட்டையை படைச்சாரு? என் பிறகு சந்ததி உருவாகணும்ல. கோழியை படைச்சது பனங்கொட்டையில இருந்தா மறுபடியும் மனமரம் உருவாகும். ஓ சரி சரி. கோழியை படைச்சது எங்க அப்பா தான். இது குஞ்ச படைச்சது கோழி குஞ்சு எங்க அப்பா தான். சரி ஏன் உங்க அப்பாவுக்கு கூடிய ஒரு வஞ்சகம்? என்ன வஞ்சகம்? நல்லா இருப்பியா சாமி? உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் லேசா நீட்டி விட சொல்லு. சுத்தமாவே கடல் உள்வாங்கி. என்னடா குஞ்சு? கோழி குஞ்சத்தை சொல்லிட்டாங்க. கோழி குஞ்சம் நீட்டி ஆடுவாங்க. ஆமா ரொம்ப சின்னதா இருக்கு சாமி. நாராயணா ஏன் அப்படி உங்க அப்பாவுக்கு ஒரு வஞ்சகா? இவ்வாறு எதுலையுமே உன்னுடைய உருவத்துல பிரச்சனை இல்ல. உருவத்துல பிரச்சனை கிடையாது. அதுலதான் பிரச்சனையா? அதுல பிரச்சனை இல்லையா? உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்களாவது மனசு வச்சேன்னா மனசு வச்சா சொல்லலாம்னு சொல்றேன். இங்க ஏறிக்கிட்டு வராதயா. இங்க ஏறிக்கிட்டு வராதயா. கீழே விழுந்துருவாயா. எங்க பூலவத்துல 15 வயசு பையன் அந்த போடு ஒரே தத்தடி மனுஷன் வெக்கம் இல்லாம கையடிச்சு கட்டை அடிக்கிறேன்னு சொல்லியா? கட்டையை எப்படி அடிக்கிறீங்க? இப்படிதான் அடிக்கிறேன். எப்படி இப்படி இப்படி மேலோட்டமாவா? ஆமா. கட்டடிக்க கூட தெரியல. என்ன இப்படித்தாயா கட்டை அடிக்கணும்? என்ன அது கொடுமையா இருக்கு? இங்க பாருங்க நேரா திரும்புங்களேன். கோச்சுக்க மாட்டீல. நேரா திரும்புங்க. காலை நல்லா அகட்டி வைங்க. சொல்றத கேளுங்க. அப்புறம் சொன்னா அப்புறம் காலை கொஞ்சம் நல்லா அகட்டுங்க. காலை அகட்டுங்க. இன்னும் இல்லையே கோச்சுக்காதியா சாமி. நல்லா இருப்பேன். கொஞ்சம் லேசா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. சொல்றத கேளுங்க. காலை நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேசா. கையை கட்டிய மேல பிடிங்க. இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி அடிங்க பாப்பா. ஆள் நல்லா தான் இருக்கு. என்ன மனம் ஏன் அப்படி இருக்கு? கச்சேரிக்க சொல்லி அந்த உண்ணிய மரங்க சாமி ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இங்கேயே பாக்குறேன். ஒரு பாடிய கிடியனாலும் போட்டுக்கிறாரு. ஆமா புரியாயா? கும்பம் வந்து அப்படியே உண்ணி மாதிரியே இருக்கியா? நாராயணா நாராயணா. சரி சாமி சரி. இது என்னது சாமி? ஏன் சாமி? துந்தரா என்ற சுத்தி மீட்டும் கருவி. இதுவா? எங்க போறதுல மீட்டுங்க பாப்போம். அப்படியா? இது என்னது போட்டிருக்கீங்க? இந்த இதெல்லாம் மாலை. என்ன மாலை? பூ மாலை. பூ மாலை. சரி சரி ரொம்ப சந்தோஷம். ஆமா சரி என்னைய பத்தி உங்களை பத்தி கேட்கறதுக்கு ஒரு பெரிய கவர்னர் கேளுங்க. காட்டுல இருந்தானே நீ? ஆமா ஆமா. பேர் என்ன? என் பேரு இது எது? வீரத்தேவன். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு நம்பி. அம்மா பேர் என்ன? நங்கை மோகினி. உடன் பிறந்தோர் 7 பேரு. எதுக்காக நீ இதுக்கு வந்திருக்கிறாங்க காவலுக்கு. என்ன காவல் பாக்குறீங்க? பெண்களுக்கு காவல். பெண்ணை காக்க முடியுமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ல. முடியாதெல்லாம் பெண் தன்னை தானே காத்து கொண்டால். அப்படி பேசாதீங்க. என்னுடைய காவல் சிறப்பான காவல். ஒரே பாரு என்ன பெண்ணு தன்னை தானே தான் காக்க முடியும். ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை காக்குறாங்க அப்படின்னு சொன்னா முடியுமா? காத்துக்கு நான் இருக்கல. முடியாதியா? ஐயா அவர்கள் மனதால் அவர்களா காத்து கொண்டால்தான். நான் பெண்களுக்கு காவலே. அவங்க வந்து திணை காவல் காக்குறாங்க. ஆமா. திணைக்கு மறுபெயர் என்ன? திணைக்கு மறுபெயர். மறுபெயர் என்ன? திணைக்கு மறுபெயர் திணைதே. ஒழுக்கம்னு பேர் இருக்கியா? அதுவா? சரி 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 தெரியுமா? தெரியும். என்னது? அந்த நீங்க இப்ப சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒழுக்கம்னு தெரியும். இப்ப சீசன் நேரம் பண்றது இல்ல. ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு சீசன். ஆமா. என்ன பண்றது? பண்ணிட்டால இங்க நகன்றோம். என்ன நான் இருக்குல்ல? ஆமா. எழுத்து தமிழ் எழுத்து. ஆமா 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 ஆமா. அதுல 2 சொல்லி நாவும் இருக்கு, 3 சொல்லி நாவும் இருக்கு. ஆமா ஆமா.
திணைனா ஒன்று தானியம் மற்றொன்று ஒழுக்கம். சரி 2 சுழி நா போட்டா ஒழுக்கமா இல்ல 3 சுழி நா போட்டா ஒழுக்கமா? 2 சுழியும் போடலாம், டேய் சுழி சுழி அதத்தான் சொல்றேன். 2 சுழியும் போடலாம், 3 சுழியும் போடலாம். போட்டா எது ஒழுக்கம் வரும்னு? எது போட்டாலும் ஒழுக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்றதான் நான் எடுத்து சொல்றேன். சரி உள்ள இருக்கவங்கள பார்க்கலாமா? ஒரு 500 ரூபா இருந்தா சரி. சிரிக்கிறீங்க, காசு இல்ல போல இருக்கு. பாப்பா குறைச்சுக்குருவான். இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க பக்கத்துல வேணாம். நான் சொல்றேன் கேளுங்க. 100 ரூபாய் தள்ளிக்கிட்டு 400 ரூபாய் பக்கத்துல வா. ஒண்ணு பண்ண மாட்டேன். ஒண்ணு வேணாம். சத்தியமா அடிக்க மாட்டேன். வா தாங்கன்னு சொல்லிட்டேன். வாயா பக்கத்துல வர மாட்டியா? 200 ரூபாய் நான் கொடுங்க. பக்கத்துல வாயா. புரியா? என்னையா ரொம்ப என்னைய வர வர வியாபாரமே சரியில்லையே. நான் சொல்றதை கேளியா? 200 ரூபாயா? 100 கொஞ்சம் குறைச்சுங்களேன். 50 கொஞ்சம் குறைங்க. 25 குறைச்சுக்க. 20 இன்னும் கூட குறைக்கலாம். 15 மனச்சாட்சியே இல்லாம கேக்குறியா? 10 ரூபா. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் ஈவு இறக்க வேணாமா? சரி சரி. தேவலோக மகிழ்ச்சியா நானு. சரி சரி சரி. 5 ரூபா. ஏன் இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்னையா? 2 ரூபா. ஏன் அதை விட குறைக்க முடியாது உங்களால? நீ குறைக்கிறதுக்கு மஜரா இருக்கு அதுல. ஊரா 498 ரூபா குறைச்சிட்டு இன்னும் குறைக்கணும். அப்ப நீங்க ஓசில சொல்லி வைக்கிறாளா? நாராயண தெரியல. சரி சரி கூப்பிடு. போயிட்டு வாங்க.